நாடாவை அவிழ்த்து பாவாடியை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளே இருக்கும். நீ பெரியவர்களை தாய்மார்கள் பேச்சு அடிச்சிடுவான். சிபிஐக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, போறாரு. அவர் என்ன பயந்து ஓடி ஒதுங்கினாரா? ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால முடியலையேன்னு செந்தில் பாலாஜி கதறின மாதிரி கதறினாரா? இல்ல கருணாநிதியை போலீஸ் விட்டப்போ ஐயோ அம்மா என்ன கொல்றாங்களேன்னு கருணாநிதி கத்தனாரு அந்த மாதிரி கத்தனாரா? நீ கூப்பிடுற நான் வர்றேன், உங்க விஜய் நான் வர்றேன். போனாரு டெல்லிக்கு, போய் கில்லாடி மாதிரி போறாரு, கில்லாடி மாதிரி கை காட்டுறாரு, கில்லாடி மாதிரி பேசுறாரு, திரும்பி வர்றாரு. 234 தொகுதியிலையும் நிறுத்துறேன். செந்தில் பாலாஜி ஏன் கூப்பிடுறாங்க? அவரு கட்சி கூட்டாங்க நடக்கல கரூர்ல, அவர் சம்பந்தப்பட்ட ஒண்ணு அந்த போலீஸ் அதிகாரி எதுவுமே. ஆனா செந்தில் பாலாஜி ஏன் கூப்பிடுறாங்க? எங்கேயோ புகையுது, எங்கேயோ ஸ்மெல் வருது, அதை சிபிஐ கணிக்கிறாங்க. வாண்டைனா உனக்குதான் நிறைய செய்தி தெரியும், நாங்க கேள்விப்பட்டோம், நீ தான் பதறிய, ரொம்ப சொல்லி வச்சா மாதிரி நீ எப்படி அவ்வளவு கரெக்டா நீ அங்க போயிட்ட, வாங்க உங்களை விசாரிக்கிறோம்னு கூப்பிடுறாங்க. இதுதான் செய்தி. அவ்வளவு சீக்கிரம் சட்ட பதறார் ரகுபதி சட்ட அமைச்சர். ஒரு தப்பும் செய்யாத செந்தில், அவன் தப்பு பண்ணானா பண்ணலன்றத சிபிஐ முடிவு பண்ணிட்டா, உனக்கு என்ன வேலை அந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரம்? என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் விஜய் போறதுக்கு ஒரு பிளான் பண்றாரு. என்டிஏ கூட்டணி இல்ல, பிஜேபியோட உறவு இல்ல இல்ல இல்ல. நாங்க எத்தனை முறை தான் நாங்க பதில் சொல்றது? திமுக தோக்கடிச்சு எடப்பாடி முதலமைச்சரை கொண்டு வரதுக்கா இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதுக்காக இவ்வளவு பாடுபட்டாரு. அது குடோன்ல இருந்திருக்கலாம் சொல்லுவான், பத்தி முட்டை. ஆனா இப்ப வேற வழி இல்ல, இப்போதைக்கு விஜய்க்கு வேற வழி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இல்ல. இந்த தேர்தலில் விஜய் தான் வெற்றி பெற போகிறார். 2031 அவர் தான் சிஎம். 2029 39 சீட்டை தமிழ்நாட்டில் அடிப்பார். அவரு தான் இனி அரசியல் எதிர்காலம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஓடிடி ஜெயக்குமார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நேற்று தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்தில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் நடக்குது. அதில் கூட்டணிக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது ஒரு 98 மாவட்ட செயலாளர்கள் ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன செய்தியை பார்த்தோம். அதை தொடர்ந்து ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் விஜய் போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு, ஏன்னா திமுக வீழ்த்துறதுக்கு கடைசி ஆயுதமாக அதை நம்ம பயன்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு வதந்தி தான் நினைக்கிறேன். இது அதிகாரப்பூர்வ செய்தியாக தெரியல. தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்ததுன்றது கரெக்ட் தான். அந்த கூட்டத்தில் இதை பற்றி வாதிக்கப்பட்டதா அப்படின்றது அதிகாரப்பூர்வமான செய்தி வரலை. இது ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் செய்தி வரல. பத்திரிகையில் செய்தி இன்னைக்கு தந்தி டிவி பத்திரிகையிலே தலைப்பு செய்தியாக போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தலைப்பு செய்தியில் வந்திருக்குது. ஆனால் தாவேக்கால் அதை அதிகாரப்பூர்வமாக மறுக்கல. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லலை. அவங்க தரப்புல இதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் என்ன சொன்னார்னா, எத்தனை முறை தான் நாங்கள் பதில் சொல்றது? என்டிஏ கூட்டணி இல்லை, பிஜேபியோட உறவு இல்லை இல்லை இல்லை, நாங்கள் எத்தனை முறை தான் நாங்கள் பதில் சொல்றது? இதை யார் கலப்பி விடுறது அப்படின்னு நிர்மல்குமார் கேட்டார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, யாரும் விஜயோட கூட்டணி பற்றி பேசலை, பிஜேபியும் பேசலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காப்பியும் டீயும் ஒரு நாளும் ஒன்றாகாது, இது வேற அது வேற, இதை விட ஒரு விளக்கம் சொல்ல முடியாது, இது வேற இது வேறன்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு வதந்தி புரளின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல பத்திரிகையாளர்களுக்கு இதுல என்ன இருக்குதுன்னு தெரியல. இல்ல கூட்டணிக்கு போயிடுறாரு, மாவட்ட சில கூட்டத்தில் கேட்டாங்க, இத்தனை பேர் ஏத்துக்கினாங்க, இத்தனை பேர் ஏத்துக்கல, இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? எப்படி இது வெளியே வருது? உங்களுக்கு எப்படி வெளியே தெரியுது? பத்திரிகையாளர்களை உள்ள அனுமதிக்கல, அதிகாரப்பூர்வமா அந்த கட்சி எதையும் சொல்லல. அப்ப இந்த செய்தி இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு பரபரப்பா போயிருக்கிற செய்தி எதுவுமே தலைப்பு செய்தியா தந்தி பேப்பர்ல கூட வரல. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி இந்த நாட்டில் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் தலைப்பு செய்தியா வரமாட்டேங்குது. ஆனா இவங்க விஜய் போறாரா இல்ல விஜய் போனோன்னு இந்த ஊடகங்கள்லாம் எதிர்பார்க்குதா ஒண்ணுமே புரியல. அதாவது இதுல என்னன்னா, மென்டலியா மக்களை எஃபெக்ட் பண்ற ஒரு வேலை. இது என்னன்னா, அதிமுக பிஜேபி விஜய் இவங்க சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும். இவங்க சேர மாட்டாங்க, இவங்க சேர்ந்தாதான் வீழ்த்த முடியும். ஓ சேரலையா, அப்ப திமுக தான் ஜெயிக்கும். ஒரு மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்றாங்க. ஓ சேரலையா, அப்ப திமுக தான் ஜெயிக்கும். இப்ப அதிமுக தொண்டனும் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவான், விஜய் வந்துடுறாராம், அப்ப விஜய் வரலையா, அப்ப நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம். இது அவனை மனதளவுல ஊனப்படுத்துற ஒரு செயல். சரிங்களா? கம்யூனிஸ்ட் வெளிப்படையா சொல்றான், கம்யூனிஸ்ட் போன முறை கொடுத்ததை விட நாங்க அதிகமா கேட்கிறோம், ஆனா இந்த முறை போன முறை கொடுத்ததை விட கம்மியா கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு 3 சீட்டு அதிகம் கொடுக்குறாங்க, ஒரு மேல் சபை எம்பி கொடுக்குறாங்க. விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு மேல் சபை எம்பி கொடுக்குறாங்க, அதிகமான சீட்டு கொடுக்கறதா சொல்றாங்க. அப்ப நாங்க எந்த விதத்துல
குறைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்றாரு. இது ஊடகத்துல பெரிய அளவுல வரல, பெட்டி செய்தியா வருது. அதிகாரப்பூர்வமா சொல்ற செய்தி பெட்டி செய்தியா வருது. திருமாவளவன் புறக்கணிக்கப்படுகிறார். இதுவரையில ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை துவக்கல. திருமாவளவனுக்கு சீட்டு கூடுமா குறையுமான்னு தெரியல, ஆனா குறையும் தான் பேசுறாங்க. கமல் வந்து நேத்தே ஒரு விதமான சமீட்சை கொடுத்துட்டார். தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு கமல் எதையோ சொல்றார். ஏன்னா அவருக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லைன்றவர் உணர்றாரு. அவர் எதையோ சொல்ல வரார். தமிழ்நாடு வந்து சாக்கடையா இருக்குது. மேல மேல எல்லாத்துல சிறுநீர் கழிச்சு இன்னும் அதை சாக்கடையாக்குறத தவிர அதை சுத்தப்படுத்துற வேலை யாரையும் பார்க்கல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு மிருகங்கள் வாழற நாட்டில் நம்ம வாழற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு கமலஹாசன் சொல்றாரு. ஆனா அந்த கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போய்கின்னு இருக்குது. ஆனா அதை பத்தி எந்த ஊடகங்களும் பெருசா விவாதிக்கல. விஜய் எழுந்தா செய்தி, விஜய் உட்கார்ந்தா செய்தி, விஜய் படுத்தால் செய்தி, தும்பினால் செய்தி, இரும்பினால் செய்தி. விஜய் 3 முறை இரும்பி விட்டார், 4 முறை தும்பி விட்டார். இதெல்லாமா புரியுதுங்களா? விஜய் வீட்டு கதவை திறந்தாலே செய்தி. இது எப்படி? இது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவர் சிபிஐக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, போறாரு. ஏற்கனவே 2 முறை கூப்பிட்டாங்க, போய் ஆஜராயிட்டாரு. அவர் என்ன பயந்து ஓடி ஒதுங்கினாரா? ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால முடியலையேன்னு செந்தில் பாலாஜி கதறின மாதிரி கதறினாரா? இல்ல கருணாநிதியை போலீஸ் விட்டப்போ ஐயோ அம்மா என்ன கொல்றாங்களேன்னு கருணாநிதி கத்தனாரு அந்த மாதிரி கத்தனாரா? இல்ல உச்ச நீதிமன்ற காலில் போய் வந்து என்னையா கூப்பிடுறாங்கன்னு கேட்டாரா? மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. நீ கூப்பிடுற, நான் வர்றேன். உங்க விஜய் நான் வர்றேன் போனாரு டெல்லிக்கு. போய் கில்லாடி மாதிரி போறாரு, கில்லாடி மாதிரி கை காட்டுறாரு, கில்லாடி மாதிரி பேசுறாரு, திரும்பி வர்றாரு. மீண்டும் கூப்பிட்டாங்க, இன்னைக்கு புறப்படுறாரு, நாளைக்கு காலையில போறாரு. ஏன் ஒரு நாள் முன்னே போறாரு? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? நாளைக்கு காலையில ஆஜராகணும், இன்னைக்கு 3 மணிக்கு புறப்படுறாரு, யாரையோ சந்திக்க போறாரு. இது என்ன வேலை ஊடகங்களுக்கு? எதையோ ஒண்ணு குழப்பி அவரை டேமேஜ் பண்ற வேலைகளை பாக்குறாங்க. ஆனா இது எடுபடல. இது பரப்புறாங்க சார். இந்த விஷயத்தை வதந்தின்னு சொன்னீங்கன்னா இது யார் மூலியமா பரப்பப்படுது? திமுக தான் பரப்பும். இந்த செய்திகளை திமுக தான் பரப்பும். புரியுதுங்களா? இப்போ செந்தில் பாலாஜி சிபிஐ கூப்பிடுறாங்க, இதுதான் செய்தி. ஏன்னா விஜய் கரூர் பொதுக்கூட்டத்தில் இருக்கிறார், அவங்க கட்சி கூட்டம். ஏற்கனவே 2 முறை கூப்பிட்டு இருக்காங்க, இவர் 3வது முறை தான் போறாரு. இது செய்தி கிடையாது. முதல் முறை போனப்ப கூப்பிட்டாங்கன்னு செய்தி, இப்போ 3வது முறை போறாரு, இது செய்தி கிடையாது. செந்தில் பாலாஜி ஏன் கூப்பிடுறாங்க? அவர் கட்சி கூட்டாங்க நடக்கல கரூர்ல, அவர் வந்து சம்பந்தப்பட்ட ஒண்ணு அந்த போலீஸ் அதிகாரி எதுவுமே. ஆனா செந்தில் பாலாஜி ஏன் கூப்பிடுறாங்க? எங்கேயோ புகையுது, எங்கேயோ ஸ்மெல் வருது, அதை சிபிஐ கணிக்கிறாங்க, தலைவரை கூப்பிடுறாங்க. வாண்ணா, உனக்கு தான் நிறைய செய்தி தெரியும், நாங்க கேள்விப்பட்டோம், நீ தான் பதறிய, ரொம்ப சொல்லி வச்சா மாதிரி நீ எப்படி அவ்வளவு கரெக்டா நீ வந்து அங்க போயிட்ட? ஆம்புலன்ஸ் எப்படி பக்கத்து மாவட்ட ஆம்புலன்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எப்படி அங்க வந்தது? சம்பவம் நடக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வரிசை கட்டி எப்படி நிக்குது? உன்னோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு தொண்டர் இன்னைக்கு ஒரு சம்பவம் கரூர்ல நடக்க போகுதுன்னு 3 மணிக்கே எப்படி பதிவு போட்டான்? அந்த ராஜா யாரு? வாங்க எல்லாரும் வாங்க, உங்களை விசாரிக்கிறோம்னு கூப்பிடுறாங்க. இதுதான் செய்தி. அவ்வளவு சீக்கிரம் பதறார் ரகுபதி சட்ட அமைச்சர். ஒரு தப்பும் செய்யாத செந்தில், அவன் தப்பு பண்ணானா பண்ணலையான்றத சிபிஐ முடிவு பண்ணட்டா. இந்த நாட்டுல நீங்க என்ன வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க? உனக்கு என்ன வேலை அந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரம்? எதையோ செய்யணும்னு நினைச்சாங்க. 10 ரூபாய் பாலாஜின்னு விஜய் பாடினதுக்கு அப்புறம் தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அங்க வந்து பிரச்சனை பண்ணது யாரு? பாட்டில அடிச்சது யாரு? அவ்வளவு பெரிய நெரிசல் இருக்கிற அந்த மக்கள் கிட்ட ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறது யாரு? லட்டி சார்ஜ் பண்ணது யாரு? விஜய் வந்து அந்த இடத்துக்கு வானான்னு சொல்லி அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்தது யாரு? நீங்க கரூர்ல இருக்கக்கூடாது, உடனடியா புறப்படுங்கன்னு சொன்ன போலீஸ் அதிகாரி யாரு? எல்லாம் வரணுமா இல்லையா? புரியுதுங்களா? இதெல்லாம் சிபிஐ விசாரணையில வரணும், எல்லாம் வரும். வராதே உடனே விஜய் தான் அப்படி எப்படி முடிவு பண்ணுவாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதுனா ஜனநாயக நாட்டில் இருக்கிறோமா இல்ல ஹிட்லர் சர்வாதிகாரத்தில் இருக்கிறோமா? ராத்திரி சம்பவம் நடந்து காலையில பொழுது விடியறது காட்டி இத்தனை பாடி 41 பேர் எப்படா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? எத்தனை டேபிள் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்குது? எத்தனை டாக்டர் வந்தான்? எத்தனை மாவட்ட மருத்துவமனையிலிருந்து உள்ள வந்தான்? அவன் பூரா போக்குவரத்து வரதுக்கு எவ்வளவு டைம்? எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எவ்வளவு தூரத்துல வந்தான்? சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வந்தானா? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து காத்து நிற்கிறானா? இந்த போக்குவரத்து இந்த பதட்டத்துல அவன் எப்படி வந்தான்? எல்லாம் தானே விசாரணையில வரணும். எல்லாம் வந்தாதானே விசாரணை. புரியுதுங்களா? இதெல்லாம் வரும், இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அவரே சொல்றாரு, என்ன மட்டும் தான் அவர் சொல்லிருக்காங்க, என்ன மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்ப யாரை மட்டும் சொல்லுவாங்க? அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு சம்பவம் நடக்குது, என்ன மட்டும் கூப்பிடுறாங்க. ஞானசாகர் சொன்னா நியாயமா அது? சொல்லுங்க. உன்னை மட்டும் தான் கூப்பிடுவாங்க, உன்னைதான் கூப்பிடணும். நீ போனாதான் பல விஷயம், பல உண்மை வெளியே வரும். ஓகே, இப்ப இந்த செய்தியை இது பண்றதுக்காக தான் வந்துட்டு இப்போ விஜய் சார், நாட்டுல எவ்வளவு செய்தி போகுது சார், நாட்டுல எவ்வளவோ செய்தி போகுது. இந்த செய்தியை எதுவுமே மக்கள் மனசுல இருந்து இவங்களால மறைக்க முடியல. இதுதான் அரசியல் ராஜதந்திரம். ஒரு கோடு இருக்குது, ஐயோ கோடு இருக்குதுன்றாங்க, இந்த கோடை அழைக்க முடியல, அதுக்கு மேல பக்கத்துல ஒரு கோடு போட்டுணும். அப்ப இந்த கோடு சின்னதா போயிடும். ஓகே, இது பெரிய கோடா தெரியும். இது ஒரு லாஜிக்.
புரியுது, அந்த வேலையை தான் இப்ப பாக்குறாங்க. ஆனா இப்ப விஜய் எந்த முடிவுமே எடுக்கல அந்த மாதிரி சார். எடுக்கல, நான் சொல்றேன், அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பல முறை விஜய் சொல்லிட்டார். எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டார். பிஜேபி களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டார். இந்த முகத்தை பார்த்தா பயப்படுற மாதிரியா இருக்குது, இதுக்கெல்லாம் நான் பயப்படுறவனான்னு கேட்டுட்டார். நெருக்கடி இருக்குதானா இருக்குதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் விஜய் இந்த கூட்டணிக்கு போறாருன்னா அவர் எதிர்காலத்தை அவர் யோசிப்பாரா இல்லையா? எல்லாம் என்ன தப்பு? அது எப்படி சார் சரி வர சாத்தியம்? இந்த தேர்தல்ல நான் ஒரு அரசியல் விமர்சகரா சொல்றேன், நான் தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினர் கிடையாது, நான் அந்த கட்சி கிடையாது, ஒரு அரசியல் விமர்சகரா என்னுடைய பார்வையில சொல்றேன். புரியுதுங்களா? அவரு முதலமைச்சர் ஆகணும் தான் எல்லாம் கஷ்டப்படுறோம். எல்லாம் ஊடக செய்தி வந்து தீர்க்கமா ஒரு முடிவெடுத்த மாதிரி திமுகவை தோற்கடிக்கணும்னா அது ஏன் அவருக்கே அந்த வேலை? திமுகவை தோற்கடிச்சு எடப்பாடி முதலமைச்சரை கொண்டு வர்றதுக்கா இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதுக்காக இவ்வளவு பாடுபட்டாரு, அதுக்காக இவ்வளவு பேர் இவர் கூட சுத்தினாங்க. அது எப்படிங்க? அதுக்கு பேசாத பஞ்சு முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. இதை தானே சொல்லுவான் எல்லாமே, அது குடோன்ல இருந்திருக்கலாமே சொல்லுவான், பஞ்சு முட்டை. புரியுதுங்களா? அவர் வந்தது தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. ஆனா இப்ப வேற வழி இல்ல இப்போதைக்கு விஜய்க்கு வந்து வேற வழி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இல்ல. இந்த தேர்தலில் விஜய் தான் வெற்றி பெற போகிறார். ஒருவேளை அவருக்கு சாதகமா வரலன்னா வராது, ஒருவேளை வரலன்னா அதனால அவருக்கு பாதிப்பு கிடையாது. 2031 அவர் தான் சிஎம். அவர் அந்த களத்தை நோக்கி போவார். வர நாடாளுமன்ற தேர்தல் 39 சீட்டை அடிப்பார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 2029 39 சீட்டை தமிழ்நாட்டில் அடிப்பார். அவரு தான் இனி அரசியல் எதிர்காலம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் தோத்தா அதிமுக அவருடைய தலைமை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி தான் சந்திப்பார். ஆனா இப்போ ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ஓகே, நடக்கலைன்னா ஒருவேளை திமுக ஜெயிச்சுன்னா இந்த 5 ஆண்டுகள் எப்படி விஜய் கடப்பாரு? அதெல்லாம் அவ்வளவு தூரம் நடக்காது சார். இந்த முறை மெஜாரிட்டி எல்லாம் பெருசா கிடைக்காது. மக்கள் கடுமையான கோபத்துல திமுக மேல இருக்கிறாங்க. நீங்க விஜய் எப்படி கடப்பாரு, விஜய் எப்படி கடப்பாரு, எடப்பாடி பழனிசாமி எப்படி கடப்பாரு? விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குதுங்க. விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குது. ஒட்டுமொத்த அதிமுக விஜய் பின்னாடி வந்து நிறுவனம். அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அவரை வந்து அவ்வளவு சுலபமா நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. அடுத்த 5 ஆண்டுல நீ என்ன பண்ணிடுவ? எல்லாரும் நிக்க வச்சு தூக்கல போட்டுருவியா? என்ன பண்ணிடும்? முதல்ல நீ வரப்போறது இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஜனநாயக நாட்டுல நீ அதை தாண்டி நீ என்ன பண்ணிடுவ? நாட்டுல நீதிமன்றங்கள்லாம் இல்லையா? மக்கள் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முதலாவதா இப்ப நடந்துக்கிற இந்த சிலிண்டர் பிரச்சனை அது இதுன்னு போனா தேர்தல் நடக்குதா பாருங்க. தேர்தலை தள்ளி போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைனால சொல்றீங்க? ஆமாங்க. அவன் சிலிண்டர் இல்லைன்னு கஷ்டப்பட்டுங்கிறான். அதெல்லாம் தட்டுப்பாடே இல்லைன்னு நீ மேல இருந்து சொன்னாலும் ஹோட்டல் பூரா மூடுறான். சிலிண்டர் இல்ல கஷ்டப்படுறான். 21 நாளைக்கு 18 நாளைக்கு 15 நாளைக்கு கொடுத்திருந்த சிலிண்டர் இன்னைக்கு 30 நாள் 35 நாள்ன்றான் கிராமத்துல. இது தட்டுப்பாடு இல்லாத என்னது இது? நீ இல்லன்னு சொன்னா நாங்க நம்பிடணுமா? இது தட்டுப்பாடு இல்லையா? வழக்கமா கிடைக்கிற மாதிரி இப்ப கிடைக்கல. பல ஹோட்டல் மூடுறான். குறிப்பிட்ட சாப்பாடு தான் இருக்குது, எல்லா ஐட்டம் நீ கேட்கற மாதிரி விதவிதமா போட முடியாது, சிலிண்டர் பிரச்சனைன்னு சொல்றான். இது தெரியுத? கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? அப்ப இன்னும் இந்த ஈரான் போர் நீடிக்குதுன்னா, இந்த சிலிண்டருக்கு இன்னும் தட்டுப்பாடு வருதுன்னா, அவன் வீட்டுல சிலிண்டரே கிடைக்காத சூழ்நிலை வருதுன்னா அவன் அதை பார்ப்பானா? நீ பெரியவர்களை தாய்மார்கள் பேச்சு அடிச்சிடுவான். போடா மாதிரி. இப்ப டெல்லிக்கு விஜய் போயிருக்காரு. சிபிஐயோட விசாரணைக்கு தான் போயிருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி முத நாளே ஏன் போனாருன்ற ஆரம்பிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து டெல்லிக்கு வந்து சிபிஐ கூப்பிடுறது ஒரு மிரட்டலுக்காக தான், மிரட்டி வந்து விஜயை பணிய வைக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? அது அவரே சொல்றாரு சார். அச்சுறுத்தல் இருக்குதானா? இருக்குதுன்னு சொல்றாரு. நீ மிரட்டுவது உன் சுபாவம், பயப்பட மாட்டேன்னு சொல்றது என் சுபாவம். நீ மிரட்டு, நீ என்ன மிரட்டு. அவரு என்ன பொறுத்தவரையில விஜய் வந்து எதுக்கும் பயப்படுற ஒரு மாதிரி தெரியலங்க. ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்கிக்கிற ஒரு மனிதன், ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிச்சுட்டு ஒரு 500-600 கோடி வாங்கிக்கின்னு நல்லா சிறப்பா வாழ்ந்துன்னு போலாம். சரிங்களா? அப்பேற்பட்ட மனிதன் இது எல்லாத்தையும் கடந்து 30 ஆண்டுகளுக்கு மேல என்ன தலையில தூக்கி வச்சிருந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஏதாயிரம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறார். அவர் போய் கோடை விடுமுறையை நான் கழிக்கிறேன், நான் போய் உலகத்துல ஏதாவது ஒரு பனி பிரதேசத்துல உட்காந்து ஜாலியா இருக்கிறேன், ஏதாவது ஒரு தீவை வேலைக்கு வாங்கி நாங்க போயிருக்கிறேன், ஷூட்டிங் நேரத்துல வரேன் அப்படின்னு அவர் எவ்வளவோ இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு போக முடியும். அவர் மக்களை கஷ்டப்படுறாருங்க. அவருக்கு தலையிட்டாங்க போய் சிபிஐ நிக்கணும்னு, சிபிஐ வாசல்ல நிக்கணும், தலையில எழுதிருக்குது. நிக்கிறார், வந்துட்டார் நிக்கிறார். அப்புறம் இதெல்லாம் கணக்கு போடாத வருவார். ஜனநாயகன் படம் கேட்கிறப்போ சொல்றாரு, ஏங்க என்னை வச்சு நீங்க படம் எடுக்கிறேன்றீங்க, சும்மாவே இவனுங்க வந்து என் படத்துக்கு தொல்லை கொடுப்பானுங்க, அப்புறம் இப்ப அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சிட்டோம், பெரிய பிரச்சனை பண்ணுவானுங்க ப்ரொடியூசர் கிட்ட இவர் சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுதாங்க களத்துக்கு வராரு. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு பதில் தான் வரும், நான் உறுதியா நம்புறேன்.
வாய்ப்பு கிடையாது. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் முதல் மாநாட்டிலே சொன்னார், நம்ம அரசியல் வந்து டீசெண்டாக இருக்கும், டீசெண்ட் அப்ரோச் டீசெண்ட் அட்டாக் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் நேற்று ஆதவர்ஜுனா பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து பயந்துக்கிட்டு, திமுகவுக்கு பயந்துக்கிட்டு தான் வந்து அரசியலுக்கு அவர் வராமல் போயிட்டாரு அப்படின்ற வார்த்தையை. அதாவது ரஜினிகாந்த் பேச்சை ஆதவர்ஜுனா தவிர்த்திருக்கலாம். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய மனிதர், அது வேணா, நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம எதுக்கு அங்கே போய் தேவையில்லாத அதை கலரணும், அது தவிர்த்திருக்கலாம். திமுக மிரட்டினாங்களா, உருட்டினாங்களா, இதெல்லாம் இந்த கதைக்குள்ள நம்ம போல. திமுக எல்லாரையும் மிரட்டுவாங்க, எம்ஜிஆரையே மிரட்டினவங்க நம்ம அந்த கதைக்குள்ள போல. இது தேவையில்லாத சப்ஜெக்ட். ஆதவர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் ஒரு மரியாதையா பேசணும், புரியுதுங்களா? அது வாய் தவறி ஒரு வார்த்தை வந்திருக்கலாம். ஆனா அதையே பிடிச்சுக்கின்னு தொங்கக்கூடாது. ஏன்னா இதை விட கேவலமா இந்த நாட்டின் முதலமைச்சரை, இந்த நாட்டின் பிரதமரை விமர்சித்தவன் திமுக காரன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி விமர்சிக்கிற ஒருத்தனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இப்போ நேரு இந்த நாட்டுடைய பிரதமர், பண்டார நாயக்கா இலங்கையினுடைய அதிபர். இவரு மனைவி இழந்தவர், அந்த அம்மா கணவரை இழந்தவர். மனைவி இழந்த பண்டித நேருவும் கணவனை இழந்த பண்டாரா நாயக்காவும் தனி அறையில் 1 மணி நேரம் என்ன பேசினார்கள்? இது திமுக காரன் கேட்டான். இது ஒரு நாகரிகமான வார்த்தையா? ஒரு நாட்டினுடைய பிரதமரை இன்னொரு நாட்டினுடைய பிரதமரை, இது ஒரு நாகரிகமான வார்த்தையா? இப்ப அனந்தநாயகி பேசுறாங்க சட்டமன்றத்தில், கருணாநிதியை, எங்கே இருக்குது திராவிட நாடு? நாடாவை அவிழ்த்து பாவாடியை தூக்கி பார்த்தால் தெரியும் உள்ளே இருக்கும் திராவிட நாடுன்னு. நீ புத்தகத்தை தான் சொன்னாலும் இந்த வார்த்தை, கருணாநிதி அவர்களே நீங்க ரொம்ப பொய் பேசுறீங்க, உங்கள் வாய் நாற்றம் அடிக்கிறதுன்னு அனந்தநாயகி சொல்றாங்க. உடனே கருணாநிதி வந்து சொல்றார், என் வாய் நாற்றம் அடிப்பது என் மனைவிக்கு தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாத ஒரு பெண்ணை தலைகுடிய வைக்கிறது. இந்த மாதிரி ஜெயலலிதா அம்மாவை எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. பெருந்தலைவர் காமராஜரை விட ஒரு சிறந்த ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கிறானா? அவர் எருமாட்டு தோழன் சொன்னாங்க. நீ ஆனா பெண்ணா அலியான்னு கேட்டாங்க. காமராஜர் ஆட்சியில காலனாக்கு புலி வாங்கினால் கக்கஞ்சியின் கண்ணளவு இருக்குதுன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆக விமர்சனம் வந்து இவங்க இதை விட கடுமையான விமர்சனம் எல்லாம் திமுக வச்சிருக்குது. மேடை நாகரிகம்னா இன்னொன்னு தெரியாதவங்க திமுக தான் அவ்வளவு கடுமை வச்சிருக்காங்க. இது வாய் தவறி சொல்லியிருந்தா அந்த வார்த்தை தவறு. ஒரு முதலமைச்சரை மரியாதையா பேசணும், ஆனா அதையே பிடிச்சுன்னு தொங்கக்கூடாது. இதை விட தரந்தாண்டு ஒரு முதலமைச்சரை விமர்சித்தவர்கள் திமுக காரர்கள். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.